கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். வெண்கல கதவை உடைத்து எறும்பு தாழ்பாடுகளை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதைகளையும் சொந்தமாக்கி தருவேன் என்று சொன்ன தேவனுக்கு இந்த காலை வேளையில துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறதான தேவ செய்தியுடைய தலைப்பு சாத்தானின் சாம்ராஜ்யம். சாத்தானின் சாம்ராஜ்யம் என்கின்ற தலைப்பின் கீழ் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அன்பானவர்களே, சாத்தானின் சாம்ராஜ்யமா? அது என்ன சாத்தானின் சாம்ராஜ்யம்? வேதத்தில் அது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதா? இப்படி அநேக கேள்விகள் உங்களுக்குள்ளே எழுப்பலாம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வர போறாரு. வந்தோடு பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய போறாரு? அழைத்து கொண்டு போக போறாரு. இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து வர போறாரு. அவர் வந்து நம்ம என்ன செய்ய போறாரு? அழைத்து கொண்டு போக போறாரு. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே கிறிஸ்துக்குள் வாழ்ந்து மரித்து போன மக்களையும் அவர் என்ன செய்ய போறாரு? உயிரோடு எழுப்ப போறாரு. உயிரோடு இருக்கிற நம்மையும் மறுரூபமாக்கி அவரோடு கூட அழைத்து கொண்டு போக போறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை இயேசுவின் வருகையிலே கொண்டு செல்லக்கூடியவராக இருக்கிறாரு. மத்திய ஆகாயத்துல இயேசு வரும்பொழுது நாமும் பூமியிலிருந்து மத்திய ஆகாயத்துல இயேசுவை முகமுகமாக அவரை சந்திப்போம், அவரை தரிசிப்போம். எவ்வளவு பெரிய பாக்கியவான்களை பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பாருங்க. அந்த இடைப்பட்ட அந்த நாட்களிலே பூமியிலே நிறைய மக்கள், கைவிடப்பட்ட சில விசுவாசிகள், கைவிடப்பட்ட ஊழியக்காரர்கள் இருப்பார் என்று போன வாரத்திலே நான் பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ பூமியில இருக்கக்கூடிய அநேக மக்கள், பலவிதமான மத நம்பிக்கை உடைய மக்கள் அனைவரும் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையிலே இருப்பார். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை இருக்கும் என்று போன வாரத்துல நாம் பார்த்தோம். இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு ஏற்கனவே நிழலாட்டமாக ஒரு ஒத்திகை பார்க்கப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில். எப்படிங்க? ஒரு ஒத்திகை, ஒரு நிழலாட்டம் ஏற்கனவே நடத்தப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம் என்று சொல்வார்கள். காரணம், இயேசு கிறிஸ்துவுடைய சகல காரியத்துக்கும் பழைய ஏற்பாடு நிழலாகவே இருக்கிறது. தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் சரி, அது ஆசரை கூடாக இருக்கிற பணிமுட்டுதலாக இருந்தாலும் சரி, அநேக காரியங்கள் இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு நாம் பார்க்க முடியும். ஆகவே பழைய ஏற்பாடு இயேசுவுக்கு நிழலாட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பிரியமானவர்களே, அந்தி கிறிஸ்து வரப்போகிறார் என்று 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வேதம் சொல்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடியே என்று அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். என கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, நேரவே பார்த்து கொண்டிருக்கிறதா என் அருமையான விசுவாச குடும்பத்தாரே, அந்தி கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரப்போகிறான். அந்தி கிறிஸ்து உலகத்திற்கு வரப்போகிறான். அவனுடைய வருகைக்கு முன்பாகவே ஏற்கனவே ஒரு ஒத்திகை இந்த பூமியிலே பார்க்கப்பட்டது. ஏற்கனவே இந்த அந்தி கிறிஸ்து நிழலாட்டமாக பூமியிலே சில காரியங்கள் நடந்திருக்கிறது. அவையை குறித்து தான் இந்த காலை வேளையிலே நாம் அறிந்து கொள்ள போகிறோம். பிரியமானவர்களே, முதலாவது உலகம் என்று சொல்லப்படுவது ஆதாம் உருவாக்கப்பட்ட நாளில் இருந்து நோவா காலத்தில் உண்டான ஜலப்பிரளய காலம் வரைக்கும் முதலாவது உலகம் என்று அழைக்கப்படுகிறது. முதலாவது உலகம் என்று அழைக்கப்படுகிறது. 2 பேதுரு 3:5 அதை குறித்து நீங்கள் பார்க்க முடியும். 2 பேதுரு 3:5 அந்த உலகம் அழிந்து போனது. அந்த உலகம் என்ன செய்தது? ஜலப்பிரளயத்தில் அழிந்து போனது. அடுத்த வசனம் 2 பேதுரு 3:6 இப்போது இருக்கிற வானம் பூமி என்பது 2வது உலகத்தை காட்டுகிறது. அந்த 2வது உலகத்துல தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நோவா ஜலப்பிரளய காலத்துக்கு பிற்பாடு இந்த பூமியில வாழ்ந்த ஒரு மனிதன். இந்த நோவா மாத்திரம் தான் முதலாவது உலகத்திலேயும் 2வது உலகத்திலேயும் வாழ்ந்த மனிதன். ஏன்னா முதலாவது உலகம் அழிக்கப்படும் பொழுது நோவா பேழையிலே நோவாவை தேவன் பாதுகாத்தார்.
ஆகவே ஏற்கனவே முதலாவது உலகத்தில் வாழ்ந்த மனிதன் இந்த நோவா, அவருடைய பிள்ளைகள் அதே மாதிரி. பிரியமானவர்கள், ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு இரண்டாவது உலகத்திலேயும் இந்த நோவாவும் குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 9:1 அதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்படியானால் அந்த நோவா காலத்துக்கு ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு உள்ள காலத்துல தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வருகை வரை உள்ள காலம் இரண்டாவது உலகம். அந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த உலகத்தின் கடைசி நாட்களிலே தான் இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய சபையை எடுத்துக்கொள்ள போகிறார். மணவாளன் மணவாட்டிய சபையை என்ன செய்ய போகிறார்? எடுத்துக்கொள்ள போகிறார். ஆகவே நாம் என்ன செய்யணும்? ஆயத்தப்பட வேண்டும். கண்ணி நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை இவைகளை வெறுத்து பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே பரிசுத்தமாக வாழ்ந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு வருகையிலே என்ன செய்யப்பட முடியும்? எடுத்துக் கொள்ளப்பட முடியும். ஆகவே நம்மை சுத்திகரித்துக் கொண்டு, இயேசுவின் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே சுத்திகரித்துக் கொண்டு, வசனத்தினாலே, பரிசுத்த ஆவியானவரினாலே, பிரியமானவர்களே விசுவாசத்தினாலே, நாம் தேவனுடைய கிருபையினாலே என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமாய் இந்த உலகத்திலே வாழ்வோம் என்று சொன்னால் ஒரு வருகையிலே நிச்சயமாக என்ன செய்யப்பட முடியும்? எடுத்துக் கொள்ளப்பட முடியும். பிரியமானவர்களே, இந்த இரண்டாவது உலகத்துல ஒரு ராஜா இருந்தான். இந்த இரண்டாவது உலகத்துல முதலாவது ராஜா அவன் யார் என்றால் கில்காமேஷ் என்கின்ற நிம்ரோத். கில்காமேஷ் என்கின்ற நிம்ரோத். முதலாவது உலகத்திலே ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா பேர் யாருன்னா ஆதாம். அந்த ராஜா பேர் என்னங்க? ஆதாம். யூதர்கள் அவருடைய கணக்குப்படி, பாரம்பரிய காரியத்தின்படி ஆதாம் உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் பாவம் செய்தான் இல்லையா? 40 நாட்களிலே பாவம் செய்து விட்டான். எத்தனாவது நாட்களில? இது யூதர்கள் சொல்லுகிற ஒரு பாரம்பரிய காரியம். ஆகவே அவருடைய அந்த ராஜ்யபாரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆளுகை என்று சொல்லக்கூடிய காரியம் 40 நாட்கள் மாத்திரமே இருந்தபடினாலே அநேகருக்கு ஆதாம் ஒரு ராஜா என்று தெரியாது. அநேகருக்கு ஆதாம் யாரும் தெரியாது, ராஜான்னு தெரியாது. எப்படி ஆதாமை ராஜா என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று ஒருவேளை நீங்க கேட்கலாம். ஆதியாகமம் 1:28 வசனத்துல ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? ஆண்டு கொள்ளுங்கள். வானத்திலே பறக்கிற பறவைகள், பூமியிலே இருக்கிற காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள், ஊர் பிராணிகள், பர்வதமலை கடலில் இருக்கிற நீர்வாழ் ஜீவ ஜந்துக்கள், மச்சங்கள், இவைகள் அனைத்தையும் ஆண்டு கொள்ளும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்தார், ஏவாளுக்கு கொடுத்தார். அப்படியானால் இந்த உலகத்திலேயே முதலாவது ராஜா யாரு? ஆதாம். அடுத்த இரண்டாவது ராஜா யாரு? இரண்டாவது அந்த ராணி யாரு? ஏவாள். இது முதலாவது உலகத்தில் நடந்த காரியம். அவர்கள் பாவம் செய்த பிற்பாடு அவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்படுகிறார்கள். அவர்கள் கனத்தை இழந்து போனார்கள், ஆவியை இழந்து போனார்கள், பரிசுத்தத்தை இழந்து போனார்கள். அதுதான் தேவசாயி. பரிசுத்தத்தை இழந்து போனார்கள், தேவனுடைய மகிமை அவர்கள் இழந்து போனார்கள். ஆக ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் துரத்தப்படுகிறார்கள், அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். எப்படி சவுல் ராஜா, இஸ்ரவேல் தேச முதல் ராஜா சவுல், பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த சவுல். இஸ்ரவேல் கோத்திரத்துல ஒரு கோத்திரம் பென்யமீன் கோத்திரம். அந்த கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனுஷனை சவுலை தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு முதலாவது ராஜாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி, சாமியத்தை அபிஷேகம் பண்ணி தேசத்துல ராஜா உட்கார வைத்தார். அவன் கீழ்ப்படியாமல் போனபடினாலே ராஜபாரத்திலிருந்து அவன் எப்படி கீழே இறக்கப்பட்டானோ, ராஜபாரத்தில் அவன் கீழே எப்படி தள்ளப்பட்டானோ, அதே போல ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக இந்த ஆசீர்வாதங்களை இழந்து ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்படுகிறார். அடுத்து பிரியமானவர்களே, இந்த முதலாவது உலகம் பாவத்திலே விழுவதற்கு காரணமா இருந்தவன் யார் தெரியுமா? பிசாசு. யாருங்க? எப்படி பிசாசு வந்துச்சு? நீங்க ஒருவேளை கேள்விங்க, எப்படி பிசாசு வந்துச்சு? பரலோகத்துல ஏராளமான தேவ தூதர்களை தேவன் தமது வார்த்தையினாலே படைத்து வைத்திருந்தார். தேவன் தமது வார்த்தையினாலே அநேக தேவ தூதர்களை படைத்திருந்தார். அந்த தேவ தூதர்களை 3 பிரிவுகளாக பிரித்து வைத்திருந்தார். 3 பிரிவுகளாக பிரித்து வைத்திருந்தார். ஒரு குழுவுக்கு ஒரு தலைவர், இன்னொரு குழுவுக்கு ஒரு தலைவர், இன்னொரு குழுவுக்கு ஒரு தலைவர். அந்த ஒரு குழுவுக்கு தலைவர் பெயர் தான் லூசிபர். ஒரு குழுவுக்கு தலைவர் பேர் என்னங்க? தூதர்களுக்கு எல்லாம் அவன் பிரதான தூதர் லூசிபர். இவனுக்கு ஒரு பிரதான ஒரு வேலை, கர்த்தரை ஆராதனை செய்கிற வேலை.
தேவ தூதர்களை தேவனை ஆராதிக்க செய்கிற வேலை. நீங்க ஒரு பாஸ்டர் சபையில என்ன செய்யறாரு? அநேக மக்களை கூட்டி சேர்த்து கர்த்தரை ஆராதிக்க வைக்கிறார் அல்லவா? பாடலை பாடி உற்சாகமா அவர்கள் கர்த்தரை துதிக்க வைக்கிறார் அல்லவா? அது போல தேவ தூதர்களை ஆராதனையை நடத்தக்கூடிய ஒரு தலைவர், அவன் ரக்கைகளை எடுத்து அவன் கீழே விடுகிற வேலையிலே அதுக்குள்ள அநேக இசைக்கருவிகள் இருக்கு. அதற்குள்ள அநேக நாதசுரம், பலவிதமான இசைக்கருவிகள் அவனுடைய ரக்கைகளுக்குள்ளே இருக்கு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஞானத்தையும் குருவுகளையும் கட்ட அளவில்லாமல் தந்து அவனை ஆசீர்வதித்திருந்தான். ஆராதனை வீரன். இன்னொரு ஒரு கூட்டத்துக்கு ஒரு தலைவர், கூட்டத்தை சொல்லுகிற தேவதூதருடைய குழு, அந்த குழுவுக்கு தலைவர் பேரு காபிரேல். அவன் தூதுக்களை கொண்டு போய் தேவனிடத்திலே சொல்லுகிறவன். இன்னொரு ஒரு டீம், அந்த குழுவுக்கு தலைவர் பெயரு மிகாவேல். அவன் ஒரு யுத்த வீரன், அவன் ஒரு யுத்த புருஷன், அவன் அந்த யுத்தத்தை செய்யக்கூடிய ஒரு தலைவர். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை தேவன் கொடுத்து வைத்திருந்தார். ஆனால் ஒரு நாள் இந்த லூசிபர் என்ன நினைக்கிறான்? வானங்களுக்கு மேலாக ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரத்துக்கு மேலாக ஏறுவேன், வடப்புறத்தில் இருக்கிற சீயோன் பர்வதம் அதில் ஆண்டு வருகிறார், அங்கே என்னுடைய சிங்காசனத்தை வைப்பேன் என்று தன் மனதுக்குள் உள்ளத்துக்குள் நினைச்சபடினாலே கர்த்தர் அவனை கீழே தள்ளினார். அவன் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து கீழே தள்ளினார். எங்க தள்ளினார்? பாதாளத்திலே தள்ளினார். எங்க தள்ளினார்? இதை குறித்து ஏசாயா 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்க முடியும். ஏசாயா 14:12 நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதிகாரியின் மகனாகிய விடிவெள்ளியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏசாயா 14:12 அதிகாரியின் மகனாகிய விடிவெள்ளியே. இங்கிலீஷ் பைபிளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஓ லூசிபர் என்ற அவருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ லூசிபர். ஆனால் தமிழ் வேதாகமத்துல அந்த லூசிபர் என்ற பெயருக்கான விளக்கத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த லூசிபர் என்ற பெயருக்கான விளக்கம் என்ன சொன்னா, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி என்ற அர்த்தம். பிரியமானவர்களே, இவன் தேவனுடைய சமூகத்திலே இருந்தவன். ஆகவே அவன் தன் மனதுக்குள்ளாக நினைச்சான். என்ன நினைச்சான்? வாசிக்க பார்க்கலாம் 12வது வசனத்தை வேகமா வாசிங்க. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விட வெட்டப்பட்டாயே. அடுத்த வசனம், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரத்தின் மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதாரமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். எங்க தள்ளுண்டு போனாய்? பயங்கரமான பாதாளத்துல தள்ளுண்டு போனாய். பாருங்க, பிசாசு தேவனுக்கு சமமாவே தேவனுக்கு ஒப்பாவே என்று தன் மனதிலே நினைச்சபடினாலே, உன்னதங்களுக்கு மேலாக ஏறுவேன், உன்னதமானதுக்கு ஒப்பாவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை அந்த கூட்டத்தில் சிங்காசனத்தை கொண்டு போய் வைப்பேன், நட்சத்திரம் மேலாக ஏறி போவேன் என்று, வானங்களுக்கு மேலாக ஏறி போவேன் என்று இந்த லூசிபர் நினைத்தபடினாலே கர்த்தர் அவர் இருந்த அந்த ஸ்தலத்திலிருந்து கர்த்தர் கீழே என்ன பண்ணாரு? அகாலமான பாதாளத்திலே தள்ளிவிட்டார். இது வேதத்திலே ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இந்தியா தேசத்துல சித்தர்களில் முதன்மையானவர் என்று கருதப்படுபவர் அகத்திய மாமுனிவர். யாருங்க? இந்த அகத்திய மாமுனிவர் இந்த லூசிபரை குறித்து எழுதி வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் எழுதின பாடல்களிலே ஒரு பாடலை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதற்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அழகியது தேவனுக்கு சரியாய் நின்று ஆங்கார பாலெடுத்த அகந்தையாலே நிலை குறைந்து பாதாளத்தில் விழுந்து நித்தமும் மானிடரை மோசம் போக்கி பல கலையும் உணரறிவி மயக்கி தங்கள் பாதாள வீடுகளே பதுங்க செய்யும் நிலை அதுவை அறியாமல் போரார்
நினைத்துப்பார் புலத்தியனே நிசமாய் தானே என்று எழுதி வைத்திருக்கிறார். இது அவர் எழுதின ஒரு பாடல். யார் எழுதின பாடல்? சித்தர்களிலே முதன்மையானவராக இருக்கிற அகத்தியர் எழுதின ஒரு பாடல். அந்த பாடலுக்கும் இந்த வேதாகம ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட லூசிபருக்கு என்ன சம்பந்தம் என்று ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு நான் அதை சொல்ல விரும்புகிறேன். அழகு என்றால் சாத்தான், அழகு என்றால் சாத்தான், அழகு என்றால் பிசாசு. அழகு என்று தேவனுக்கு சரியாய் நின்று ஆங்காரம் தான் எடுத்த அகந்தையாலே என்ற பாடல் சொல்லுகிறது. பிசாசு தேவனுக்கு சமமாவே, தேவனுக்கு ஒப்பாவே, உன்னதமானது ஒப்பாவே, உன்னதங்களுக்கு நான் ஏறுவேன், அவர் உட்கார்கிறதானே அந்த வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்திலே ஒரு சிங்காசனத்தை வைப்பேன் என்று தன் மனதிலே ஆங்காரம் கொண்டபடினாலே பாதாள குழிக்குள் நித்தமும் நின்று. அப்படியானால் ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த லூசிபரை கீழே தள்ளினார். அவன் நான் சாத்தானாக பிசாசாக கீழே விழுந்து போனான். பாதாளத்திலே கர்த்தர் அவனை தள்ளினார். இங்க தள்ளினார், பாதாளத்திலே கீழே தள்ளினார். பாதாள குழிக்குள் நித்தமும் நின்று மானிடரை நித்தம் மோசம் போக்கி. அந்த பாதாள குழியில் ஏறி வந்த அவன் ஏதேன் தோட்டத்திலே உண்டாக்கப்பட்டு வைத்திருந்த ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சிக்க ஆரம்பித்தார், மோசம் போக்க ஆரம்பித்தார். ஆண்டவரின் தோட்டத்தின் கனிகளை எல்லாம் சாப்பிட வேண்டாம் என்று சொன்னாரா? அப்ப ஏவா சொல்லுகிறார், இல்லை இல்லை, எல்லா மரத்தின் கனியை சாப்பிட சொன்னார். நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை குறித்து இதை சாப்பிடாத பிறகு எச்சரிக்கையாக இரு என்று ஆண்டவர் சொன்னார் என்று அவர் சொல்லுகிறார். இல்லை இல்லை, அதை நீ புசிக்கும் நாளிலே உன் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவ தூதர்களை போல இருப்பீர் என்று தேவன் அறிவார் என்று வஞ்சிக்க ஆரம்பித்தார். உடனே அவர்கள் பாவம் செய்யத்தக்கதான் அந்த மரத்தின் கனியை புசித்தபடினாலே பாவம் அவர்களுக்குள்ளே உண்டாகும். அதனால் அழுக்கணி சித்தர் சொன்னார், வாழைப்பழம் தின்னமாய் போகுது என்று தாழைப்பழம் தின்னதினால் சாவு உனக்கு வந்ததடி. இது ஒரு சித்தர் சொல்லி இருக்கிறார். வாழைப்பழம் தின்னவாய் உனக்கு போகுது என்று தாழைப்பழம் தின்னதினால் சாவு உனக்கு வந்ததடி. ஏராளமாக இருக்கிற பழமரங்கள் இருக்கிறது, அதை சாப்பிட்டு நீ வாழாம தாழை மரம் ஆண்டவர் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை சாப்பிட்டதுனால சாவையை தேடிக்கொண்டாய் என்று அழிக்கணி சித்தர் தமது பாடலிலே எழுதி வைத்திருக்கிறார். இப்போது சித்தர்களின் முதன்மையாளருக்கு அகத்தியர் என்ன சொல்லுகிறார்? அந்த பாதாள குழியில் ஏறி வந்த இந்த லூசிபர், இந்த சாத்தான் பிசாசு என்ன செய்கிறான்? நித்தம் மானிடரை மோசம் போக்குகிறான். நல்லா படிச்சிருக்கிறாங்க, அறிவு இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, புத்தி இருக்கிறது. யாருக்கு? பூமியில் இருக்கிற மனிதர்களுக்கு. ஏனென்றால் மிருகத்துக்கு அது கிடையாது. மனுஷனுக்கு மாத்திரம் பகுத்தறிவு இருக்கிறது. பகுத்தறிவுள்ள மனிதன் நல்லா படிச்சிருக்கிறான். ஆனாலும் அவன் சில சமயத்துல முட்டாள்தனமான காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறான். பாரம்பரியம், ஐதீகம், மத சடங்காச்சாரம் என்கிற சில காரியத்துக்கு அவன் உட்பட்டு யோசிக்காம, சிந்திக்காம, பகுத்தறிவை பயன்படுத்தாம தேவனால் படைக்கப்பட்ட படைப்புகளை, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்புகளை, தேவனால் உண்டாக்கப்பட்ட அந்த உண்டாக்கப்பட்டவைகளை அவன் வழிபடுகிறான். அது மாத்திரமல்ல, மனிதனை வழிபடுகிறான். அது மாத்திரமல்ல, மனிதனால் உண்டாக்கப்பட்டவர்களை அவன் வழிபடுகிறான். உண்டாக்கினவரை விட்டுட்டான், சிருஷ்டித்தவரை விட்டுட்டான், படைத்தவரை விட்டுட்டான். அப்போ அந்த பாதாள குழியில் ஏறி வந்த அந்த சாத்தான் என்ன செய்தான்? நித்தமும் மானிடரை மோசம் போக்கி கொண்டிருக்கிறான். மோசம் போக்கி பல கலையும் உணர் அறிவை மயக்கித்தாங்க. அப்படின்னா நல்ல அறிவு, ஞானம், புத்தி, விவேகம், படிப்பு எல்லாம் இருக்கிறது என்றாலும் அவன் அவர்களை மயக்கி பாதாள வீடுதலை பதுங்கு செய்யும் நிலை அறிவை அறியாமல் போரார். நினைத்து பார் புலத்தியனை நிஜமாய் தானே. நான் சொல்லுகிற சத்தியம் நிஜமாய் இருக்கிறது, அதை யோசித்துப்பார். இன்னைக்கு பல கலை அறிந்த மக்களை கூட அவன் மறுபடியும் தான் போகக்கூடிய பாதாள வீட்டுக்கு அநேக மக்களை அழைத்துக் கொண்டு போகும்படியாக இருக்கிறான். இதை நினைத்து நீ மனம் திரும்பு, நான் சொல்வதை சிந்தித்துப்பார் என்று அகத்திய தமது பாடலிலே எழுதியிருக்கிறார். அழகையது தேவனுக்கு சரியாய் நின்று ஆங்காரம் தான் எடுத்த அகந்தையாரை நிலை குறைந்து பாதாள குழிக்குள் நின்று நித்தமும் மானிடரை மோசம் போக்கி பல கலையும் உணரறிவை மாய்க்கி தங்கள் பாதாள விடுதலை பதுங்க செய்யும் நிலையறிவை அறியாமல் போரார் நினைத்துப்பார் புலக்கியனே நிசமாய் தானே என்ற ஒரு பாடலை அவர் எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, இப்போ ஏதேன் தோட்டத்துல ஏவாளை வஞ்சித்து, ஏவல் மூலமாக ஆதாமை வஞ்சித்து முதலாவது உலகத்திலே பாவத்திலே விழப்பண்ணின அந்த பிசாசு
இரண்டாவது உலகத்திலே நோவா ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு, அதாவது நோவா ஜலப்பிரளய காலத்தில இருந்து 120 ஆண்டுகளுக்கு பிற்பாடு, எத்தனை வருஷங்கள்? 120 ஆண்டுகள் பிற்பாடு பூமியிலே ஒரு மனிதன் எழுப்பினான். அவன் பெயர் தான் நிம்ரோத். அவனை குறித்து ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. கூஷ் நிம்ரோத்தை பெற்றார். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். பிரியமானவர்களே, இங்கே பார்க்கிறோம் நோவாவுடைய பிள்ளைகள் 3 பேர். யார் யார் சொன்னாக்கா? சேம், காம், யாபேல். சொல்லுங்க பார்க்கலாம். சேம், காம், யாபேல். இந்த சேம் சந்ததியிலே 10வது தலைமுறையில் வந்தவர் தான் ஆபிரகாம். பைபிள்ல பார்க்கிறோம் இல்லையா? ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதர். இப்ப ஆதாம் காலத்திலிருந்து நோவா காலம் வரைக்கும் 10 தலைமுறை. நோவா காலத்திலிருந்து ஆபிரகாம் காலம் வரைக்கும் 10 தலைமுறை. ஓகேவா? இப்போ நோவால 3 பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா? அத சேம் சந்ததியில வந்தவர் தான் ஆபிரகாம். காம் சந்ததியில வந்தவர் தான் நிம்ரோத். காம் சந்ததியில 4th ஜெனரேஷன், 4வது சந்ததியில வந்தவர் தான் இந்த நிம்ரோத். 4வது தலைமுறையில. அவங்க அப்பா பேர் கூஷ். கூஷ். அவங்க அம்மா பேர் என்னன்னு சொன்னாங்க? நிம்ரோத். பைபிள்ல சொல்லப்படல. அவர் பெயர் பைபிள்ல சொல்லப்படல. மாற்று பெயர்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அஸ்தரோத், வானராக்கினி, அப்படிப்பட்ட பெயர்கள் வேதத்திலே நீங்க பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, டயானா, எபேசு பட்டணத்திலே வழிபட்ட தெய்வம் டயானா, தீனா. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இந்த செமிராமிஸ் பல பெயர்களிலே ஜனங்கள் தெய்வமாக பிற்காலம் வழிபட்டார். அதே போல நிம்ரோத்தை கூட ஜனங்கள் பல பெயர்களிலே வழிபட்டார்கள். ஏசாயா காலத்துல, எலியா காலத்துல நாம் பார்க்கும் பொழுது ஆகாபும் அவருடைய மனைவியாகிய ஏசபேலும் என்ன பண்றாங்க? பாகாலை வழிபட்டார்கள். இஸ்ரவேல் மக்களும் பாகாலுக்கு பலி செலுத்துகிறார்கள். பலிபீடங்களிலே அவர்கள் ஆராதனை பண்ணுகிறார்கள். அதனால்தான் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல எலியா போய் என்ன சொல்றாரு? இந்த வருஷங்களிலே பனியை பெய்யாது, மழை பெய்யாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்றாரு. மழை இல்லாம பரவாயில்ல, கொஞ்சம் பனி பெஞ்சா கூட செடி எல்லாம் கொஞ்சம் பொழைச்சு இல்லையா? மழையே பெய்யாது, அடுத்து பனியை பெய்யாதுன்னா வறட்சி உண்டாகும். தேசத்திலே பஞ்சம் உண்டாகும். நீர் வறட்சி, தண்ணீர் வறட்சி உண்டாகும், பஞ்சம் உண்டாகும். காரணம், பாகால் என்பது மழையை வருவிக்கக்கூடிய தெய்வமாக, அஸ்தரோத் என்பது பூமியின் விளைச்சலை உண்டாக்கக்கூடிய தெய்வமாக ஜனங்கள் ஒரு காலத்திலே வழிபட்டார்கள். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது அப்படின்னு ஒரு காரியத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி வானத்திலிருந்து மழை வருதுன்னா, பாகாலினாலே வானத்தில் மழை வருகிறது, அஸ்தரோத்தினாலே பூமியில் இருந்து விளைச்சல் உண்டாகிறது என்பது பெலிஸ்தீனுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்கு இஸ்ரவேல் மக்களும் மோசம் போனார்கள். ஆகவே எலியாவுக்கு கோபம் வந்துடுச்சு. அவர் தேவ சமூகத்தில் ஜெபித்து காத்திருந்து ஜெபித்த பொழுது, பிரியமானவர்களே, அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான் என்று யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தோம், மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணி. என்னங்க மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய், அது ஒரு கருத்தான ஜெபமா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஏன் அவன் அப்படி ஜெபம் பண்ணான்னா, மழையை வர வைக்கக்கூடிய தெய்வம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆனால் பாகாலினாலே வானம் பொழிகிறது, அஸ்தரோத்தால பூமி விளைகிறது சொன்னதுனாலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் ஆபிரகாம், அந்த சந்ததியில் வந்தவர் தான் இஸ்ரவேலர்கள். ஆகவே தேவனை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் வழிபடுகிறார்கள். ஆகவே பஞ்சம் வரணும், மழை இல்லாதபடிக்கு ஜனங்கள் கஷ்டப்படணும். பிறகு எலியா ஜெபம் பண்ண பிற்பாடு மழை ஆண்டவர் தரணும். அப்பதான் உண்மையான தெய்வம் யார் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்வார் என்று எலியா நினைச்சார். அதனால்தான் அவர் அப்படி ஜெபம் பண்ணார். அதனால 3 வருஷம் 6 மாசம் தேசத்துல மழை பெய்யல. 3 வருஷம் 6 மாசம்
மழை பெய்யல. பிறகு 3.5 வருடங்கள் கழித்து எலியா ஆகாபை சந்திக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் அங்கே கூடி வருகிறார்கள். அப்பொழுது எலியா சொல்றாரு, பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். இந்த பாகால் யாருன்னா, ஆதியாகமம் 10 வசனம் பார்க்கிறோம் அல்லவா, நிம்ரோத், கூஷி மகனாகிய நிம்ரோத். இந்த நிம்ரோத்தை தான் பாகால் என்று, நீனுஷ் என்று, அரிசிஸ் என்று, பலவிதமான ஓரிசஸ் என்று பலவிதமான பெயர்களிலே பல நாடுகளிலே அநேக மக்கள் வழிபட்டார்கள். எப்படி என்பதை நான் வருகிற நாட்களில் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதியாகமம் 11 அதிகாரம் அங்கதான் மொழி குழப்பம் வருகிறது. மொழி குழப்பத்துக்கு பிற்பாடு ஏற்கனவே நிம்ரோத்தையும் செமிராமிஸையும் வழிபட்ட மக்கள் இப்பொழுது பலவிதமான மொழிகளிலே அவர்கள் பேசுகிற காரியம் இன்னொருத்தருக்கு புரியல, ஒருத்தர் பேச இன்னொருத்தருக்கு தெரியல. மொழி குழப்பம் வந்து ஜனங்கள் சிதறி போகிறார்கள். ஆகவே எங்கும் சிதறி போன மக்கள் மொழி மாற்றப்பட்டதை தவிர அவருடைய மத நம்பிக்கை மாற்றப்படவில்லை. ஆகவே பல பெயர்களிலே, அவருடைய மொழியிலே பல பெயர்களிலே நிம்ரோத்தையும் செமிராமிஸையும் அவர்கள் வழிபட ஆரம்பித்தார்கள். செமிராமிஸுக்கு ஒரு குழந்தை பிறந்தான். அவன் பேரு தம்மூஸ். அவன் பேர் என்னங்க? தம்மூஸ். அவனுடைய பெயரும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பிறகு அதை உங்களுக்கு காண்பிப்பேன். பிரியமானவர்களே, பாபிலோனிலே போன இஸ்ரவேல் மக்கள், அந்த ஸ்திரீகள் தம்மூசுக்காக கூட அழுது புலம்பினார்கள். அதுவும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தம்மூஸ் வேட்டையாட போகும் பொழுது ஒரு காட்டுப்பன்றி அவனை கொன்று போட்டு விட்டதான். ஆகவே 40 நாட்கள் பிரியமானவர்களே அந்த ஜனங்கள் துக்கம் கொண்டாடினார்கள். பாபிலோன் தேசத்தில் துக்கம் கொண்டாடினார்கள். அந்த பாபிலோன் தான் இப்போது இருக்கிற ஈராக் தேசம். ஈராக் தேசம் என்று பார்க்கிறோம் அல்லவா, சதாம் ஹுசேன் பிடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் அல்லவா. அவை அந்த ஈராக் தேசம் தான் பாபிலோன் தேசம். ஈராக் தேசம் தான் பாபிலோன் தேசம். அது குறித்து ஆதியாகமம் 11 இப்ப நம்ம போக போகிறோம். சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த ஆதியாகமம் 11 அதிகாரத்தின் பிற்பாடு தான் அநேக மக்கள் பல தெய்வ வழிபாடுகளை உடையவர்களாக மாறினார்கள். காரணம், இதுவரைக்கும் இந்த உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்குன்னு சொன்னா, எத்தனை மொழி தெரியுமா? 6000 மொழிகள் இருக்கிறது. மொழி வல்லுநர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு மொழிகள் இருக்கிறது? 6000 மொழிகள் இருக்கிறது. 6000 மொழிகளிலும் 6000 மத நம்பிக்கைகள் இருக்கிறது. நல்லா கவனிங்க, 6000 மத நம்பிக்கைகள் இருக்கிறது. அவர் அனைவரும் யாரெல்லாம் வணங்குகிறார்கள்? நிம்ரோதையும் செமிராமிஸையும் அவர் பிறந்த தம்மூஸ் என்ற குழந்தையும் தான் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு? இந்த நிம்ரோத் யார் என்றால், அவன் பலத்த வேட்டைக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 10 அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்க. அவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். கவனிங்க, அவன் கையில வேல் இருக்கிறது, அவன் கையில அம்பு இருக்கிறது. அவன் கையில என்ன இருக்கிறது? வேல், அம்பு. அகழ்வார் ஆராய்ச்சியாளர்களாலே கண்டுபிடிக்கப்பட்ட மண் சுவடுகளிலே இவைகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பாபிலோனிலே தோண்டி எடுக்கப்பட்ட அவன் வாழ்ந்த அந்த பழங்காலத்து அந்த அரண்மனைகளிலே அவர் என்ன செய்திருக்கிறார்கள்? இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு முன்னாடி 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி அக்காடிய மக்கள் வாழ்ந்ததாகவும், அவர்கள் வாழ்ந்த காலத்திலே கில்காமேஷ் என்கிற ஒரு ராஜா வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. நிம்ரோத் என்ற பைபிள் பார்க்கிறோம் இல்லையா, அவனுக்கு தான் கில்காமேஷ் என்ற ஒரு பெயர். அதுதான் ஒரிஜினல் பெயர், அதான் உண்மையான பெயர். பைபிள் அந்த பெயர் சொல்லப்படல. அப்படியானால் பைபிள்ல சொல்லப்பட்ட நிம்ரோத் ஒரு காரண பெயர், ஒரு புனை பெயர். புரியுதா உங்களுக்கு? காரண பெயர், புனை பெயர். ஸ்கூல்ல சில பேருக்கு ஒரு பேர் இருக்கும், வீட்டுல கூப்பிடுறது ஒரு பேரா இருக்கும். அதுபோல இவனுக்கு ஒரு புனை பெயர் இருக்கிறது, இவனுக்கு ஒரு காரண பெயர் இருக்கிறது. எப்படி அந்த காரண பெயர் வந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, இந்த கில்காமேஷ் என்கிற நிம்ரோத் அவன் வில்லையும் அம்பையும் வைத்து வேட்டையாடக்கூடியவனாக இருந்தான். அவன் இன்னொரு ஆயுதம் இருந்தது, வேல். இன்னொரு ஆயுதம் என்னதுங்க? இந்த வேலை கூட அநேக மதங்களிலே வழிபடுகிறார்கள். உண்மையா இல்லைங்களா? இந்தியாவில் கூட வழிபடுறாங்க. திருப்பதியில கூட ஒருத்தர் வேல் வச்சு நிற்கிறார். அவருக்கு முருகர் தான், முருகர் கையில் இருக்க வேல்.
ஆனா திருப்பதியில இன்னைக்கு அவர் பேரை மாத்திட்டாங்க. ஏன்னா ஒரு காலத்துல தமிழ்நாட்டுக்குரிய பகுதியாக அந்த திருப்பதி இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த சாமி பேர் என்ன? வெங்கடேஷ் பெருமாள் சொல்றாங்க இல்லையா? ஆனா வெங்கடேஷ் பெருமாள் கிடையாது, மாத்திட்டாங்க அப்படி. ஆனா முருகன் கோயில் தான். நீங்க யூடியூப்ல போய் ரிசர்ச் பண்ணி பாருங்க. யூடியூப்ல போய் நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு ரிசர்ச் பண்ணி பாருங்க. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அன்பானவர்களே, இன்னைக்கு வேல் நிறைய பேர் கூட பாருங்க, வேலாயுதம், வேல் முருகன், வெற்றி வேல், இந்த வேலையே நிறைய பேர் இருக்கும் பாருங்க. ஆண்டு கூட வேலத்துல பார்த்து இமான வேல்னு சொல்லி பார்க்கிறோம். என் பேர் சாபு வேல், அது மாதிரி யோ வேல் பைபிள் இருக்குது, நிறைய வேல் கூட நிறைய பேர் பார்க்க முடியும். அன்பானவர்களே, இந்த வேல் என்பது என் பேர் இருக்கக்கூடிய வேல் எல்லாம் இல்லை. நீங்க யோசனை பண்ணாதீங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு அது வணங்கக்கூடியவனா இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்தது என்றால் இந்த தமோசுடைய வழிபாட்டிலே வந்த காரியம் தான் இதெல்லாமே. அது எப்படி என்பதை நான் வருகிற நாட்களிலே விவரமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். சமையல் அதனால இந்த சப்ஜெக்டுக்குள்ளே நாம் கடந்து போகலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். இவன் பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். அந்த நாட்களிலே பெரிய பெரிய உயிரினங்கள் வாழ்ந்தது. இரண்டாம் உலகத்துல பெரிய பெரிய உயிரினங்கள் வாழ்ந்தது. எப்படி வாழ்ந்தது என்றால், நோவா பேழை முதலாம் உலகத்துல ஆண்டு உண்டு பண்ண சொன்னார் அல்லவா? அப்போ ஜோடி ஜோடியாக உள்ள வந்துச்சு. தீட்டு உள்ளது, தீட்டு இல்லாததெல்லாம் ஜோடி ஜோடியா உள்ள வர ஆரம்பிச்சு. பறவைகள், ஊர்வ பிராணிகள், காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள் எல்லாம் உள்ள போக ஆரம்பிச்சு. ஆனா யாரு வரலன்னா மனுஷன் தான் வரல. மிருகம், பறவைகள் எல்லாம் வந்துச்சு. யாரு வரல? மனுஷன் தான் வரல. நோவாவா குடும்பத்தார் 8 பேர் மட்டும் தான் உள்ள இருந்தாங்க. ஏன்னா அந்த பேழையை நோவா உண்டாக்கினாரு. எல்லாமே சில சமயத்துல அவங்க குடும்பத்தார்ட்ட ஒரு ஹெல்ப் பண்ண உதவி செஞ்சாங்க. அவங்க உள்ள போனாங்க. மீதி யாரும் என்ன செய்யறாங்கன்னா மக்கள் வரல. கிட்டத்தட்ட 120 ஆண்டுகள் அவன் பிரசங்கம் பண்ணான். நீதியை குறித்து அவன் பிரசங்கம் பண்ணான். என்ன பிரசங்கம் பண்ணாரு? மழை வருது, மனம் திரும்புங்க. என்ன சொன்னாரு? மழை வருது, மனம் திரும்புங்க என்று பிரசங்கம் பண்ணினார். எத்தனை வருஷம்? 120 வருஷம் பிரசங்கம் பண்ணார். அந்த நாட்களிலே மழையே கிடையாது. முதலாம் உலகத்துல என்ன கிடையாது? மழை கிடையாது. ஆதாம் காலத்திலிருந்து நோவா காலத்தில் ஜலப்பிரளயம் வந்தது. அந்த நாள் வரைக்கும் மழை கிடையாது. கிட்டத்தட்ட 1650 வருடங்கள் தேசத்துல மழை கிடையாது. அப்படின்னா எப்படி செடி மரம் கொடி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருவேளை உங்களோட மனசுல கேள்வி எழுப்பலாம். 2ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா மூடு பனி உண்டாகி பூமியை நனைத்தது. என்ன உண்டானது? மூடு பனி உண்டாகி. எல்லாம் குளிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஊட்டி கொடைக்கானல் பாத்தீங்கன்னா, சில ஊட்டி சைடு பாத்தீங்கன்னா நல்ல கிளைமேட் வித்தியாசமா இருக்கும். ரொம்ப குளிரும், ரொம்ப குளிரும். காலையில எழுந்திருக்க முடியாது. கம்பி எல்லாம் நிறைய தேவை. கீழே ஒரு கம்பி, மேல ஒரு கம்பி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை தான் முதலாம் உலகத்துல இருந்தது. ஆனால் 2ஆவது உலகத்திலே வானத்தில் இருந்ததான மலர்கள் திறக்கப்பட்டது. அதனாலே இப்பொழுது மேகங்களாக இப்போ இருக்கிறது. அந்த நாட்களில் இருந்த அந்த மதகுகள் இப்போ இல்ல, அது மாறாக இப்போ மேகங்கள் இருக்கிறது. ஆகவேதான் அந்த மேகத்திலிருந்து நமக்கு என்ன வருகிறது? மழை வருகிறது. மேகத்திலிருந்து மழை. எப்படி மேகத்துல மழை வருதுன்னா, சூரிய வெளிச்சத்தினாலே கடலில் இருக்கிற அந்த தண்ணி நீராவியாக மாறி அந்த மேகமாக மாறுகிறது. குளிர்ந்த காற்று பட்ட உடனே, அந்த மரங்களில் வரக்கூடிய குளிர்ந்த காற்று பட்ட உடனே அது மழையாக பொழிகிறது என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். சமீபத்தில் கூட என்ன சொல்றாங்கன்னா, கடலிலே ஒரு பெரிய சுழற்சி உண்டாகி அது வானத்துக்கு நேராக எழும்புகிறதாம். மேகத்துக்கு மேலா இந்த சுழல் காற்று எழும்பி கீழே இருக்கிற மீன்கள் முதல் கொண்டு மேகத்துக்கு போயிடணும். பிரியமானவர்களே, பிறகு அதன் மூலமாக கூட மழை வருகிறது என்று சொல்லுகிறார்கள். அதனால தான் சில சமயம் இலங்கை பகுதியிலேயே மற்ற அநேக நாடுகளிலே மழை பெய்யும் மீன் கூட வந்து விழும், உயிரா வந்து விழும் மீன். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த பூமியில இருந்து அந்த கடலில் இருந்து சுழல் காற்றை போல வானத்தில் எழுப்பி போன அந்த நீர் அலைகளிலே சென்ற அந்த மீன்கள் மழை பெய்யும் பொழுது கீழே விழுகிறது. ஏன்னா வானத்துல எல்லாம் என்ன கிடையாது? மீன்கள் இல்லை. புரியுதா உங்களுக்கு? முதலாவது வானத்துல என்ன கிடையாது? மீன்கள் இல்லை. இந்த முதலாவது வானத்துல தான் நமக்கு மழை வருது. அது 2ஆவது வானம் 3ஆவது வானம் தான் இருக்குது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ இந்த நிமிடத்தை குறித்து பார்க்கிற வேளையில ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்துல அவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். இப்போ ஜலப்பிரளயத்துல அந்த பேழையிலிருந்து சில மிருகங்கள் வெளியே வந்தது. அந்த மிருகங்களுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. அந்த மிருகங்களுக்கு வேதத்துல பெரிய பெரிய மிருகங்கள் வாழ்ந்திருக்கிறது.
அந்த மிருகங்களுக்கு வேதத்துல பல பெயர்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சொல்லுங்க, வேதத்துல பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு பெயர் யோபு புத்தகம் 41ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. லிவியாதான். டைட்டில் நான் வேகமா சொல்லிடுறேன். அது பேர் என்ன? லிவியாதான். நீங்க 1ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் படிங்க. அந்த லிவியாதான் மிருகத்தை குறித்த ஒரு விவரம் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. முழுவதும் படிங்க. லிவியாதான் என்பது என்ன என்பது குறித்து. இது ஒரு பெரிய மிருகம். கடைசி வசனம் 34ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது அந்த லிவியாதானை குறித்து வேதம் சொல்கிறது, அலங்காரமுள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜா. அலங்காரமுள்ள ஜீவன்களுக்கெல்லாம் அந்த லிவியாதான் யாருங்க? ராஜா. இப்ப எங்க போச்சு அந்த ராஜா? யோசனை பண்ணி பாருங்க. அடுத்து இந்த நிம்ரோத் தான் என்ன பண்ணாரு? பலத்த வேட்டைக்காரன் சொன்னா இல்லையா, இவன் தான் அந்த சகல ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவா இருந்தவனை கொன்ற ஒரு மனிதன். பலத்த வேட்டைக்காரனா இருந்த இவன் தான் என்ன செய்தான்? வில்லினாலே தாக்குகிறான். அவை வில்லினால் தாக்க முடியாது, ஈட்டினால் தாக்க முடியாது. ஆனால் இவன் ஒரு பராக்கிரமசாலியா இருந்தபடினாலே, ஒரு பலத்த வேட்டைக்காரனா இருந்தபடினாலே, அந்த பலத்த பராக்கிரமசாலி என்று சொல்லுகிற வேளையில பிரியமானவர்களே, நம்மை போல ஒரு சாதாரண மனிதன் அல்ல. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், அநேக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இவன் கோலியாத்தை போல ஒரு பராக்கிரமசாலியாக இருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் இவன் எப்படி பெரிய பெரிய காட்டு விலங்குகளை இவன் அடக்கி இருக்க முடியும்? ஜனங்களே பயந்து இருக்கிறாங்க, அச்சப்பட்டிருக்கிறாங்க. அந்த மிருகங்களுக்கு ஜனங்களை அச்சுறுத்திய பயமுறுத்திய அந்த காட்டு விலங்குகளில் இருந்து இவன் ஜனங்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலாக இருந்தபடினாலே மக்களின் ரட்சகன் என்று அழைக்கப்பட்டார். இந்த நிம்ரோத் என்ன பேருங்க? மக்களின் ரட்சகன். ஆனா உண்மையான ரட்சகர் யாரு? யோவான் 4ஆம் அதிகாரத்துல 42ஆவது வசனத்துல உலகத்தின் ரட்சகர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் அவன் தன்னை உலக ஜனங்களுடைய ரட்சகனாக அந்த நாட்களிலே தன்னை மக்கள் சொல்லக்கூடிய அளவிலே தன்னை உயர்த்தி கொண்டார். சரிங்களா அன்பானவர்களே? அடுத்து யோபுவின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்திலிருந்து கடைசி 24ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிங்க. யோபு 40ஆம் அதிகாரம் 15 இருந்து கடைசி 24ஆம் வசனம் வரைக்கும் அங்கே ஒரு மிருகத்தின் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த மிருகத்தின் பெயர் பிகேமோத். அந்த மிருகத்தின் பெயர் என்னங்க? பிகேமோத். அந்த மிருகம் எப்படிப்பட்டது? அவை குறித்த விளக்கங்கள் அந்த கடைசி வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வாசிக்க வேண்டும். 15 இருந்து 24 வரைக்கும். கடைசி 19ஆம் வசனத்தில் அந்த மிருகத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த பிகேமோத் எப்படிப்பட்டதா? தேவனுடைய கிரியைகளில் பிரதானமான ஒரு கிரியை. தேவனுடைய கிரியைகளில் பிரதானமான ஒரு கிரியை. அந்த தேவனுடைய கிரியைகளில் பிரதானமான கிரியையை, அது மாத்திரமல்ல, தேவனுடைய கிரியைகளில் பிரதானமான கிரியை, அலங்காரம் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவை இந்த நிம்ரோத் என்ன செய்தார்? கொன்று குவித்தார். இப்படிப்பட்ட தேவனுடைய சிருஷ்டிப்புகளை அவன் சிதைத்து போட்டார். தேவனுடைய படைப்புகளை இவன் அழித்து போட்டார். ஆகவே தான் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன் என்றால் கர்த்தருக்கு எதிரானவன் என்ற அர்த்தம். கர்த்தருக்கு முன்பாக என்றால் என்ன அர்த்தம்? இந்த இடத்துல கர்த்தருக்கு எதிரானவன். 1 ராஜாக்கள் 17:1 எலியா சொல்றார் இல்லையா, நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஊழியக்காரன் சொல்றார் இல்லையா, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்றார் இல்லையா, அந்த அர்த்தம் அல்ல. கர்த்தருக்கு எதிராக செயல்படக்கூடியவன் இந்த நிம்ரோத். கர்த்தருக்கு எதிராய் தேவ சித்தத்துக்கு, தேவ திட்டத்துக்கு, தேவ விருப்பத்துக்கு விரோதமாய் செயல்படக்கூடிய, அதனால தேவனுடைய சிருஷ்டிப்புகளை அலங்காரமுள்ள ஜீவன்களுக்கு ராஜா என்று சொல்லப்பட்ட அழித்த இவன் தன்னை ராஜா என்று சமுதாயத்தில் உயர்த்தி கொண்டவன். இவன் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணல? தேவனை ராஜாவை அப்பாயின்மெண்ட் பண்ணல. ஆனா சாத்தான் என்றும் பிசாசு என்றும் வலுசர்பம் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய அந்த வலுசர்பம் இவனை என்ன செய்தது? அப்பாயின்மெண்ட் பண்ணியது ராஜாவாக. ஆகவே தான் இவன் ராஜ்யம் சாத்தானின் ராஜ்யம், இவனுடைய ராஜ்யம் பிசாசின் ராஜ்யம், இவனுடைய ராஜ்யம் அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம். பிரியமானவர்களே, ஆதாம் ஆடு ஆசீர்வதிக்கிறார் இல்லையா, பலுகி பெரிய பூமியை நிரப்புங்கள் என்று. அதே போலதான் ஆதியாகமம் 9:1 நோவாவை குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நீங்கள் பலுகி பெரிய பூமியை நிரப்புங்கள் என்று. எல்லாம் சிதறி போய் பூமியை ஆங்காங்கே திரிந்து பலுகி பெருகி பூமியை நிரப்பணும். ஆனால் இந்த நிம்ரோத் என்ன செய்தால், ஆதியாகமம்
11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிப்பேன் என்று சொன்னால், நாம் பூமி எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு வானளாவிய கோபுரத்தை, ஒரு நகரத்தை கட்டலாம் என்று அவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். ஜனங்கள் எல்லாம் சம்மதித்து நமக்கு பேர் உண்டு பண்ண ஒரு பெரிய வானளாவிய கோபுரத்தை கட்டலாம் என்று நினைக்கிறார்கள், நகரத்தை கட்டலாம் என்று நினைக்கிறார்கள். வாருங்கள், நாம் நமக்கு இந்த வார்த்தையில் அடிக்கடி இடத்துல பார்க்க முடியும். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் நமக்கு பேர் உண்டு பண்ண வாருங்கள், இப்படிப்பட்ட வார்த்தைகள் தொடர்ந்து வருகிறதை பார்க்க முடியும். ஆகவே இந்த நிம்ரோத் எல்லாரையும் ஒன்றிணைத்து இவ பெரிய கோபுரத்தை கட்ட அவன் நினைக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே மனித ஆற்றலை கொண்டு தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்த இந்த நிம்ரோத் நினைக்க ஆரம்பித்தார். மனிதர்களை ஒன்று திரட்டி ஒரே இடத்துல ஒன்று கூட்டி ஒரே உலகத்தை அவன் முதல் கொண்டு வருகிறான். அந்த நாட்களிலே ஒன் வேர்ட் வரப்போகிறது. நான் வரும்போது ஒன் வேர்ட், ஒன் காயின், ஒன் ரிலிஜியன், புரியுதுங்களா? அதுபோல அந்த நாட்களிலே ஒரே மொழியை பேசிக் கொண்டிருந்தார்கள், ஒரே நகரம், ஒரே தலைவன், ஒரே கலாச்சாரம், ஒரே கூட்டமாய் அங்கே கூடியிருக்கிறார். அந்த ஒரே ஒன்று என்ற வார்த்தை கூட அடிக்கடி ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் வருகிறது நீங்க பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இவன் ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தான், இவன் ஒரு பலவானாக இருந்தான், இவன் ஒரு வேட்டையிலே வல்லவனாக இருக்கிறான். அன்பானவர்களே, அடுத்து இவனை குறித்து பார்க்கிறோம். இவன் நிம்ரோத் என்ற பெயருக்கான அர்த்தம் என்ன சொன்னா, பலத்த வேட்டைக்காரன். என்ன பேருங்க அர்த்தம்? கில்காமேஷ் என்றால் பலத்த வேட்டைக்காரன். நிம்ரோத் என்று சொன்னால் எபிரேய வார்த்தை மாரட், கலகம். என்ன அர்த்தம்? கலகம் அர்த்தம். மாரட் எபிரேய வார்த்தை. இன்னொரு வார்த்தை உண்டு, டு ரிபீல் அப்படின்னு சொன்னா புரட்சியாளன் என்ற அர்த்தம். அவன் யாருங்க? புரட்சியாளன் என்ற அர்த்தம். அன்பானவர்களே, இவன் கலகம் செய்தவன், இவன் புரட்சியை செய்தவன், தேவனுக்கு விரோதமாக ஒரு உலகத்தில் முதலாவது புரட்சியை ஏற்படுத்தினவன். நிறைய புரட்சியாளர்கள் குறித்து நீங்க பார்க்க முடியும். புரட்சிகளை ஏற்படுத்தினவர்கள் நிறைய மக்கள் சரித்திரத்தை பார்க்க முடியும். புரட்சிகளை உண்டு பண்ண நினைச்சு சில மக்கள் அழிந்து போனார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இவன் ஒரு புரட்சியாளராக இருக்கிறார். காரணம் என்னன்னு சொன்னா, இவன் குறித்து சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம், வேகமா படிங்க. சினேயா தேசத்தில் உள்ள அக்காத், கல்னே என்னும் இடங்கள் இவன் ஆண்ட ஆதிஸ்தானங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, சினேயா தேசத்தில் உள்ள பாபேல், ஏதேன், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்துக்கு ஆதிஸ்தானங்கள். இங்கெல்லாம் அவன் ஆட்சி செய்யணும். இது மாத்திரமல்ல, 11 பட்சீங்கன்னா அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயையும் ரெகோப் பட்டணத்தையும் காலாகையும், நினிவேக்கும் காலாவுக்கும் நடுவாக ரேசேனையும் கட்டினான் என்று பார்க்கிறோம். இது பெரிய பட்டணம் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? இவன் இந்த அசூர் என்பவன் 11ஆம் வசனம் சொல்லப்பட்ட அசூர் என்பவன் யார் என்றால், ஏற்கனவே நோவாவுக்கு 3 பிள்ளைகள் பார்த்தோம் இல்லையா? ஒரு சந்ததி, சேம் சந்ததி. அந்த சேம் சந்ததியில் வந்தவன் தான் இந்த அசூர். இந்த அசூர் தான் பிறகு அசீரியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆகவே அசீரியா பட்டணத்துக்கு விரோதமாக இவன் படையெடுத்து போய் இந்த அசீரியா பட்டணத்தை அவன் பிடித்து விட்டான். இப்ப பாருங்க, அங்க இருக்கிற நினிவே, ரெகோபோத், காலா, அப்புறம் நினிவேக்கும் காலாவுக்கும் நடுவாக இருக்கிற ரேக்ஸே, இவை எல்லாவற்றையும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டான். இப்படிதான் அந்த கிறிஸ்து நாட்களிலே உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களும் ஒரே கோடையின் கீழ் வரப்போகிறது. இது எப்படிங்க சாத்தியம்? எப்படிங்க சாத்தியம்? அமெரிக்கா என்ற ஒரு தேசம் இருக்கிறது, ரஷ்யா என்கிற ஒரு தேசம் இருக்கிறது, இங்கிலாந்து என்கிற ஒரு தேசம் இருக்கிறது, ரஷ்யா என்கிற ஒரு தேசம், சைனா என்கிற ஒரு தேசம், இந்தியா, அதை விட சின்ன நாடுகளாக இலங்கை கொண்ட தேசம் இருக்கிறது. எப்படி இதெல்லாம் ஒரே கொடையின் கீழ் வரும் என்று நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். இன்னைக்கு வேர்ல்ட் வைட் என்ன சொல்லுதோ அது எல்லா உலக நாடுகளும் கேட்குது. கொரோனா வந்து விட்டது, ஃபிளைட் எல்லாம் நீங்க விட உடனே ஸ்டாப் பண்றாங்க, ட்ரெயின் விட உடனே ஸ்டாப் பண்றாங்க, பஸ் விட உடனே ஸ்டாப் பண்றாங்க, லாக் டவுன் பண்ணி எல்லாம் வீட்ல இருன்னு சொன்னாங்க, உடனே இருந்து சொல்றாங்க இல்லையா? ஒரு சுகாதார நிறுவனம் சொல்லும் பொழுது, உலக சுகாதார நிறுவனம் சொல்லும் பொழுது உடனே கேட்கிறார்களே, இதை போலதான்
அன்றைக்கு அந்திகிறிஸ்து சொல்லும் பொழுது, அவன் கட்டளை கொடுக்கும் பொழுது, பூமியில் இருக்கிற எல்லா மக்களும் என்ன செய்வார்கள்? கேட்டு கீழ்ப்படிந்த எல்லா சாம்ராஜ்யம், எல்லா ராஜாக்களும், பூமியில் இருக்கக்கூடிய எல்லா தேசத்தின் ராஜாக்களும் அந்த அந்திகிறிஸ்து சொல்றதுதான் கேட்பான். ஆகவே ஏற்கனவே வரப்போகிற அந்திகிறிஸ்துக்கு நிழலாட்டமாக இருக்கக்கூடிய, ஏற்கனவே ஒத்திகை பார்க்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் இந்த நிம்ரோத். அவர் அதுவே தான் இந்த ராஜ்யம் சாத்தானின் ராஜ்யம். உடைய ராஜ்யம் பிரியமானவர்களே பிசாசின் ராஜ்யம். உடைய ராஜ்யம் அந்திகிறிஸ்துவுடைய ராஜ்யம். இவன் ஜனங்களை எல்லாம் ஒரே கூட்டமா ஒரே இடத்துல வைக்க நினைச்சான். ஆனா ஆண்டவர் பார்த்தாரு. ஆதியாகமம் 11:5 படிச்சீங்கன்னா தெரியும். மனிதர்கள் கட்டுகிற அந்த கோபுரத்தையும் நகரத்தையும் பார்க்க ஆண்டவர் வானத்துக்கு இறங்கி வராரு. ஜனங்கள் எல்லாம் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள். தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று நினைக்கிறார்கள். ஆண்டவருக்கு கோபம் வந்துடுச்சு. 7வது வசனத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. அவர் பாஷைகளை தாறுமாறாக்கினார். இன்னைக்கு பூமியில 6000 மொழிகள் இருக்கிறது சொல்றாங்க. இவைகளை எல்லாம் ஒன்றா இணைச்சி எந்த மொழியில் வந்ததுன்னு ஆராய்ச்சி பார்த்தா 8 மொழிகளுக்குள்ளே அடங்கி இருக்குது. அதுல ஒரு மொழி தமிழ் மொழி, ஒரு மொழி தமிழ் மொழி. எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு கால் 8 மொழிகள் தான் வருது. அன்பானவர்களே, அந்த 8 மொழிகளில் இருக்குதான் மற்ற 6000 மொழிகள் வந்ததாக மொழி வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆனாலும் அந்த முதலாவது உலகத்துல பேசின மொழி எது என்று தெரியல. 2வது உலகத்துல அந்த நிம்ரோத் காலம் வரை உள்ள மக்கள் பேசின மொழி என்னன்னு சொல்லி தெரியல. அக்காடிய அந்த மக்களால் பாதுகாக்கப்பட்டு வந்த மண் சுவடிகளிலே, அதாவது களிமண்ணில் செய்யப்பட்ட பிள்ளை ஓடுகள், நெருப்புல சுட்டு எடுக்கிறாங்களே பிள்ளை ஓடுகள், இவைகள் தான் த புக் ஆஃப் கில்காமேஷ் என்று, கில்காமேஷின் காவியம் என்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பாபிலோன் தேசத்துல எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவைகள் தான் எல்லா புராதன காலத்திலும் இருக்கக்கூடிய புராதன புத்தகமாக இவைகளை கருதினார். புராதனம் சொன்னா இது ராமாயணம், மகாபாரதம், புராதன காவியம் சொல்லுவா. அவைகளுக்கெல்லாம் முன்பாகவே உள்ள புராதன காவியம் இந்த கில்காமேஷின் காவியம். கில்காமேஷின் காவியம். பிரியமானவர்களே, இந்த கில்காமேஷ் ஆகிய இந்த நிம்ரோத் வாழ்ந்த அந்த பகுதி தான் பாபிலோ, பாபே என்கிறதால பாபிலோ. இது ஒரு பெரிய நீண்ட செய்தி. வருகிற வாரத்தில் இது குறித்து நான் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். எத்தனை பேருக்கு இதுவரைக்கும் கேட்ட செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது? அவங்க ஒரு வழியில சொல்லுங்க. ஒருவேளை நான் வேகமாக சொல்லி இருப்பதால் ஒருவேளை உங்களுக்கு புரிந்திருக்கலாம், சில சமயத்துல புரியாம இருந்திருக்கலாம். நீங்கள் நேரலையை பார்த்து கொண்டிருக்கிற வேலையில நீங்க என்ன செய்யலாம்? திருப்பி நான் சொன்னதையே திருப்பி போட்டு நீங்கள் கேட்டு தேவ நன்மைகளையும் பயனும் அடையும்படி, சத்தியத்தை தெளிவாய் அறிந்து கொள்ளும்படி அன்போடு இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் செய்தியின் நிறைவு பகுதிக்கு நாம் வருகிறோம். பிரியமானவர்களே, பாபே என்ற பெயருக்கான அர்த்தம் குழப்பம்னு அர்த்தம். என்ன அர்த்தங்க? குழப்பம்னு அர்த்தம். ஏற்கனவே நிம்ரோத்துக்கு மாரட் என்ற பெயர் உண்டு. மாரட் என்றால் கலகம். இவன் பிரியமானவர்களே ஒவ்வொரு சந்ததிகளுக்கும், அதாவது நோவாவுக்கு 3 பிள்ளை சொன்ன இல்லையா? என்னென்ன சந்ததி? சேம், காம், யாபேத். சேமுக்கு சில பகுதிகளை கர்த்தர் வைத்திருந்தார், எல்லை பகுதிகளை. காமுக்கு சில எல்லை பகுதிகளை வைத்திருந்தார். யாபேத்துக்கு சில எல்லை பகுதிகளை கர்த்தர் வைத்திருந்தார். அதை ஆதியாகமம் 10:5 நீங்கள் பார்க்க முடியும். அவனவன் பேசின பாஷையின்படியே, அவருடைய ஜாதியின் படியே என்ன பண்ணார்னா தேசங்களை பகுத்து எல்லைகளை கர்த்தர் நியமிச்சு வைத்திருந்தார். ஆனால் நிம்ரோத் என்ன செய்தார்? பிற சொத்தை அபகரிக்கக்கூடிய எண்ணம் முதல் இவனுக்கு தான் வந்துச்சு. அதனால்தான் அசூர் அவனுடைய பட்டணங்களை இவன் என்ன செய்தான்? யுத்தம் செய்து தனக்காக அவன் அபகரித்துக் கொண்டான். இப்படி அவன் கலகம் பண்ணினபடினாலே அவனுக்கு நிம்ரோத் என்ற பெயர் மக்களால் கொடுக்கப்பட்டது. கலகக்காரன் என்ற பெயர். தேவனுடைய எல்லைகளை மாற்றி அமைத்தபடினாலே, நீங்களும் அனைத்து நாடுகளிலும் என்ன பிரச்சனை? பெரிய பிரச்சனை. அது இஸ்ரேல் தேசமா இருக்கட்டும், பலஸ்தீனாவாக இருக்கட்டும், அது இந்தியாவாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், பங்களாதேஷா இருக்கட்டும், உலகத்தினுடைய மற்ற எந்த தேசமா இருக்கட்டும், எல்லா பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. இவன் முதலாவது இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணமானவன் இந்த நிம்ரோத். பிரியமானவர்களே, ஆகவே இவன் என்ன செய்தான்? ஒரு பெரிய கோபுரத்தை கட்ட ஜனங்களை கூட்டி சேர்க்கிறான். அப்ப மனித நாகரிகம் தோன்றின இடம் எது தெரியுமா? இந்த மெசபதோமியா நாகரிகம் தான் முதலாவது மனித நாகரிகம் தோன்றிய ஒரு இடம். ஏன்னு சொன்னாக்கா 2 நதிகள் அங்க இருக்கிறது.
ஒன்னு யூப்ரட்டிஸ், இன்னொன்னு டைகரிஸ். இரு நதிகளுக்கு இடையே இருக்கிற பட்டணத்துக்கு பேர் தான் மெசபதோமியா. என்ன பேருங்க? மெசபதோமியா. மெச என்று சொன்னா பள்ளத்தாக்கு, தோமியா என்று சொன்னால் இரு நதிகள். இரு நதிகள், இரு நதிகளுக்கு இடையே இருக்கிறதான பள்ளத்தாக்கு. பிரியமானவர்களே, இந்த பகுதிக்கு பேர் தான் ஆதியாகமம் 11:2 சினையா தேசம் என்று வேதம் சொல்லுகிறது. சினையா தேசம். அங்கு சமபூமியிலே தான் இந்த கோபுரத்தை கட்டும்படியாக ஜனங்கள் கூடினார்கள். இதோட தொடர்ச்சி அடுத்த வாரத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நேரலையில நீங்கள் இந்த செய்திகளை கேட்கும்படியால் 9:45 இந்த செய்தியை கேட்கும்படியால் தொடர்ந்து கேட்டு பலனடைவர் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நேரலையிலே இந்த வார்த்தையை கேட்ட எங்கள் பிள்ளைகள், விசுவாச குடும்பத்தார் வீடுகளில் இருந்து இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தரின் பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.